வணக்கங்க. வாழ்க வளமுடன். அதாவது புஷ்கர நவாம்சம் அப்படின்னு ஒரு ஒரு சாஸ்திரத்தில் இப்போ முடக்க ராசி சொல்கிறோம், என்ன திதிசூனி சொல்கிறோம். இப்படி ஒரு ஒரு ராசிக்கு என்ன, உங்கள் லக்கணத்துக்கு 12 பாகம் எப்படி, உங்கள் ராசிக்கு 12 ராசி எப்படி பாவகம், இதை கணக்கெடுத்து சொல்கிறதாம். இப்போ இதே புஷ்கர நவம்சம் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போ இது சோதிடத்தில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான விஷயம்லாம் இருக்குங்க உள்ள தேடல். ஒரு 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 ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இறைவன் கொடுப்பார். இந்த சாஸ்திரம் நல்லா படித்து டிகிரி 10 டிகிரி 4 டிகிரி முடித்தவங்களாம் சாதகம் சொல்லியிருக்காங்க. டிகிரியே முடிக்காமல் சொல்லியிருக்கிறாங்க. படிப்புன்னா என்னன்னே தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க இறைவன் பாருங்கள், இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் நமக்கு கொடுக்குதா இல்லையா? இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எல்லாமே கொடுக்குதுங்க. ஏன்னா நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணி பிறக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் நமக்கு அந்த கொடுப்பனை கொடுத்துருவார். இறைவன் அந்த கொடுப்பனை கொடுத்துருவார். ஏன் அப்படி சொல்லவுன்னா, பார்த்திங்கன்னா நான் இந்த சோதிட சாஸ்திரத்தில் குறைஞ்சி வச்சேன். நான் ஒரு 18 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கிறேன். வெளியில் போகிறதில்ல அதிகமாக, கருத்தரங்கம் அதுன்ட்டு இருந்தாலும் கூப்பிட்றாங்க, சில இடத்துல போகிற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா 4 கோர்ஸ் முடிச்சிருப்பார், 5 கோர்ஸ் முடிச்சிருப்பார், மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு பலன் சொல்லுங்கன்னா இவர் யோசனை பண்ணுவார். ஒருத்தர் பார்த்திங்கன்னா படிப்பறிவே இருக்காதுங்க, எழுதவே தெரியாதுங்க, அவர் டான் 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 பலன் சொல்லுவார். ராசி கட்டம் நவாம்சம். ரெண்டாவது எப்படின்னா அந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல யார், 12 பாவத்தில் என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன கிரகம் இருக்குன்னு டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறாருங்க. அப்போ சில பேர் பார்த்திங்கன்னா அந்த 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 ராசி கட்டம் நவம்சம் வச்சுக்குவாங்க. ராசி கட்டமும் நவம்சத்தையும் வச்சுக்கிட்டு பலன் படப்படம் சொல்லுவாங்க. நீங்கள் இதுதான் வந்திருக்கிறீங்க இந்த காரியம் அப்படி சொல்லுவாங்க. பாருங்கள், படித்தவங்களுக்கும் இந்த சாதகம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிவிடும். சுத்தமாக ஒன்றுமே தெரியாதவங்களுக்கும் வழிவிடும். பிரபஞ்சம் அதாவது பாருங்களேன், ஒரு கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த கோயிலுக்கு அந்த தேவஸ்தானத்தில் வேலையாட்கள் மாதிரி இருப்பார்னு வச்சுக்கலாம். அவர் டக்கு டக்கு டக்குன்னு பேசுவார். நம்ம சாதகம் படிச்சுட்டு பேசுகிறோம், அவர் படிக்காமலே டக்கு டக்குன்னு சொல்லுவார். இதுதான் காரணம், இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதுதான் ஒரு மனிதனுக்கு பிரபஞ்சம் கொடுக்குறது. பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம். ஒரு மனிதனை மாதிரியே ஒருத்தர் இருக்க முடியாது, ஒரு சாதகம் மாதிரி இன்னொரு சாதகம் இருக்காது. ரெட்டை குழந்தையாக பிறந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை ஒரு சாதகம் பேசும், 2வது குழந்தை பிறந்த ஒரு சாதகம் தான் அதை மாதிரி பேசும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ ஒரு மனிதனை பார்த்து அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு எடை போட்டக்கூடாது. அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்கும், அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா 2 கூட சனியாக இருக்கும். என்னங்க 2 கூட சனி, அவர் மறைவு சார்ந்தில் உட்காந்துருப்பார், எல்லாமே தெரியும். அவர் 2ஆம் இடத்துல சனி இருந்து 2 கூட சனின்னா அவர் சொல்லிட்டாருன்னா அவர் எந்த காரியம் அவருக்கு பழிக்காது, அவருக்கு தெரியும். அதனால் சொல்ல மாட்டார். மௌனமாகவே காரியம் சாதிச்சுட்டே போவார். அந்த மௌனமாக காரியம் சாதிச்சிட்டும் போது அந்த 2 கூட சனி அவருக்கு சப்போர்ட் பண்ணும். இதாங்க காரணம். அப்போ பார்த்திங்கன்னா சில பேர் கருவறையில் மணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த தெரியும், அந்த தெய்வம் உணர்த்தும். வர்றவங்க போகிறவங்க டக்கு டக்கு டக்குன்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பூராமே உண்மையாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நாங்களாம் பல வெளியில் போகிறோம், எவ்வளோ தேவஸ்தானம் போய் பாட்டு வரோம். முக்கியமான நபர்கள்லாம் பார்க்கும்போது பெரிய நிறைய கருத்தரங்கம் போகிறோம்னா பார்க்க ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கும். சாதகம் சொல்கிறதுக்காக பயனாகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதெல்லாம் இந்த பிரபஞ்சம் போன ஜென்மத்தில் என்ன பண்ணி பாவம் பண்ணி பிறக்கிறோமோ அதுக்கு கிஃப்டாக தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். அதை நம்ம புரிஞ்சு நடந்து நம்ம வாழ்க்கையில் செய்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். சரி, புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூட பார்த்திங்கன்னா சூரிய நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் அல்லது 4ஆம் பாதம், நீங்கள் 3 நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் நீங்கள் எடுத்துக்கலாம். 3 நட்சத்திரத்துலேயும் 1ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் என்னங்க எந்த கிரகம் இருந்து திசை ஓட்டுதோ அது 3, 6, 8, 12 கிரகமாக இருக்கலாம், நல்ல கிரகமாக இருக்கலாம், சுப கிரகமாக இருக்கலாம், குரு சுக்கிரனாக இருக்கலாம், பாவ கிரகம், இப்படிலாம் இருக்கிறது சூரியன் நட்சத்திரத்தில் 1ஆம் நட்சத்திரத்துலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது. 4வது பாதத்திலேருந்து, அதாவது சூரிய நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்திலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது, 4ஆம் பாதத்திலேருந்து ஒரு திசை நடத்துனா 3 நட்சத்திரத்துக்கும் இதுக்கு பேர் புஷ்கர நவாம்சம், வெற்றி அடையும். 2வது சந்திரன், புஷ்கர நவாம்சத்தில் சந்திரனோட நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். 3 நட்சத்திரத்தில் பாருங்களேன், அந்த அவருடைய 3 நட்சத்திரலையும் 2ஆம் பாதத்திலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினா அது வெற்றி அடையும். குரு நட்சத்திரம் 3 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 2, 4, 2ஆம் பாதம் 4ஆம் பாதமும் ஒரு கிரகம் திசை நடத்தினாலும், எந்த கிரகம் திசை நடத்தினாலும் வெற்றி அடையும்.
சுக்கிரனோட நட்சத்திரம் புஷ்கர நவாம்சம். சுக்கிரனோட நட்சத்திரம் 3ஆம் பாதம். 3 நட்சத்திரலையும் பாருங்க, 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை ஒன்றா அந்த அந்த அது புஷ்கர நவாம்சம் வேலை செய்யும். சனி நட்சத்திரம். சனி நட்சத்திரம் 3 நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரத்தில் வந்து 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் கண்டிப்பாக அந்த புஷ்கர நவாம்சம் வேலை செய்யும் அந்த சாதகருக்கு. இப்போ இதில் வந்து இப்போ இந்த இடத்துல இருந்தது அது கிரகம் 3, 6, 8, 12 இருந்தாலும் சரியில்லாத கிரகமாக இருந்தாலும் சரி, இந்த புஷ்கர நவாம்சத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து திசையோ புத்தியோ அந்தர சூட்சம் நடத்தினால் அந்த சாதகருக்கு வெற்றி அடைவார். ராகு பாருங்களேன், கேதுக்கு கிடையாதுங்க. ராகுக்கு அதாவது ராகுக்கு வந்து புஷ்கர நவாம்சம் இருக்குது. என்னங்க, அதாவது அந்த ராகு பகவானுக்கு உண்டு. அப்போ ராகு பகவான் 3 நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை ஓட்டினா கண்டிப்பாக அந்த சாதகர் வெற்றி அடைவார். மேலும் அது ராகு நட்சத்திரம் சொல்லவே வேண்டியதில்லைங்க. ஒரு நல்ல நிலைமையை தூக்கிட்டு போகும். நல்ல நிலைமையில் நல்ல வளர்ச்சி அடை வைக்கும். வாழ்க்கையில் சேர்க்கி வைக்கும். இதுதான் வந்து அந்த புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லி அது எந்தெந்த பாதத்திலிருந்து எந்தெந்த கிரகம் திசை நடனா என்ன அப்படிங்கிறத ஒரு பலன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.